ஆர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆர் 20 சென்டிமீட்டர்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 0.2 மீட்டர் ஸ்கொயரா. ஸோ ஏரியா வேணும். ஏரியா வந்து என்னது, சர்க்குலர் லூப்புங்கிறதுனால பைஆர் ஸ்கொயர். சரி, அப்போ பைஆர்னா 0.04 பை வரும். ஸோ மீட்டர் ஸ்கொயர். இப்போ எனக்கு என்ன வேணும், மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் பிளேஸ்டு இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2T கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது XY பிளேனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வெக்டார் நமக்கு எப்படியுமே தேவைப்படும், எந்த குவான்டிட்டி கேட்டாலுமே. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட், இந்த லூப் கேரிஸ் ஏ கரண்ட் 1 ஆம்பியர் இந்த டைரக்ஷன் அஷம். ஸோ கரண்ட் வந்து கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ நம்ம ஏரியா வெக்டார் மேக்னெட்டிக் மொமெண்ட் எடுக்கும்பொழுது என்னது, NIA. ஸோ நம்ம வந்து இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் இஸ் டைரக்டட் அலாங் த ஏரியா வெக்டார் அண்ட் கரண்ட் டைரக்ஷனையும் நம்ம எடுக்கணும். சின்ஸ் இட் இஸ் கிளாக் வைஸ், அப்போ ஏரியா வெக்டார் நமக்கு என்ன வந்துடும், மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் -k ஆகிடும். கரெக்டாக. ஸோ அப்போ வந்து n வந்து 1, கரண்ட் 1, ஏரியா வந்து πr². அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கு, 0.04 பை ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சரி, ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க்கு கேட்குறாங்க. டார்க் வந்து நமக்கு ஈஸி, MB sin θ. அப்போ தீட்டாங்கிறது என்னது, ஆங்கிள் பிட்வீன் M அண்டு B. M எங்கே இருக்குப்பா, M வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -k டைரக்ஷனில். B வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, 2 டைரக்ஷனில் இருக்குது. பட் XY பிளேன் மேக்னிடியூட் கேட்கும்போது ரொம்ப டைரெக்டாக செஞ்சிடலாம். மேக்னிடியூட் மட்டும் கேட்டாங்கன்னா XY பிளேனில் இருக்குது B. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா XY பிளேனில் இருக்குது B. ஸோ ஏரியா வெக்டார் வந்து இன்வர்ட் இருக்குது. ஸோ தே ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்படிங்கிறதுனால ஆங்கிள் பிட்வீன் தம் என்னது, நமக்கு 90 டிகிரி. ஸோ தீட்டா வந்து 90. ஸோ இது என்ன ஆகும், M வந்து 0.04 பை, B வந்து எவ்வளவு 2 டெஸ்லா அண்ட் sin 90. ஸோ எனக்கு இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 0.08 பைன்னு வரும் நியூட்டன் மீட்டர். 8 × 3.14 இல்லையா. ஸோ 8 × 3.14 25 வரும். ஸோ 0.25 நியூட்டன் மீட்டர். சரி, இது மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா டைரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா XY பிளேனுக்கு Z டைரக்ஷன் எப்போவுமே பர்பெண்டிகுலராக இருக்கும். ஆனால் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா நமக்கு பியை ரிசால்வ் பண்ணியே தான் ஆகணும். டைரக்ஷன் கேட்கும்போது B வந்து என்ன பண்ணுது, X ஆக்சிஸோட 45 டிகிரி வைக்குது. அப்போ B cos 45 தான் வந்து அலாங் X ஆக்சிஸ் காம்பனண்ட் B cos 45, Y ஆக்சிஸ் காம்பனண்ட் வந்து என்னது B sin 45. அப்போ வெக்டார் ஃபார்மில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதினோம்னா B cos 45 along I cap and B sin 45 in J cap. ஸோ இப்போ B வந்து என்னது 2 into 1/√2 I cap plus 2 into 1/√2 J cap. ஓகே, நான் இந்த √2 நான் வெளியில் எடுத்துடுறேன், I plus J. கரெக்டாக. ஏன்னா 2/√2 எப்படி எழுதலாம், √2 into √2 divided by √2. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய இது. அப்போ டார்க் வந்து என்னது, M cross Bன்னு வருமா. M வந்து என்னது ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.04 பை -k கேப். கரெக்டாக. இது என்னது √2 into I plus J கேப். ஸோ இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 0.04 -0.04 இன்ட்டு √2 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா பை, இதை நான் 0.08 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 0.25 நியூட்டன் அதையே எடுத்துக்கலாமே. எதுக்காக திரும்ப திரும்ப அதை எடுத்துக்கிட்டு அது டார்க் இல்லையா, சாரி. 0.04 பை மேக்னெட்டிக் மொமெண்ட் இன்ட்டு √2. இது எவ்வளவு, K cross I plus K cross J. நமக்கு தெரியும் IJK கிளாக் வைஸில் பண்ணோம்னா சைக்ளிக் ஆர்டரில் I cross J is K and J cross K is I, K cross I is J. ஆன்டி சைக்ளிக்கில் பண்ணோம்னா மைனஸ் வரும். ஸோ K cross I வந்து சைக்ளிக்கு, ஸோ J, K cross J வந்து ஆன்டி சைக்ளிக் -I. கரெக்டாக. ஸோ இது வந்து இதை நீங்கள் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 0.04 into √2, 1.414 into 0.04 approximately 18 வரும். ஸோ இங்கே 2 0 வச்சுன்னா 0.18. ஸோ 0.18. இங்கே ஒரு மைனஸ் வேறு இருக்குது, அதை விடக்கூடாது இல்லையா, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ 0.18 I cap minus J cap. ஏன்னா மைனஸ் உள்ள கொண்டு போனேன்னா இதாகிடும் நியூட்டன் மீட்டர். இது டார்க்கு. இப்போ டைரக்ஷன் ஆஃப் த டார்க்கு கேட்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பண்ணணும். மேக்னிடியூட் மட்டும் கேட்டாங்கன்னா XY பிளேனுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது,
பிக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரெண்டையுமே எழுதிடலாம். மேக்னிடியூட் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மேக்னிடியூட் வேணும் மேம், இது 0.18 வருது, 0.25 அப்படி கிடையாது. மேக்னிடியூட் எப்படி எடுப்பீங்க நீங்கள்? மேக்னிடியூட் ஆஃப் டார்க் வேணும்னா 0.18, இது வந்து என்னது, இது வெளியில் வந்துடும். ஸோ √1² + 1², ஏன்னா இதுக்கு தானே நம்ம வந்து மேக்னிடியூட் எப்படி வெக்டாருக்கு கண்டுபிடிப்போம், அதே மாதிரி தான் 1² + 1². ஸோ 0.818 இன்ட்டு √2 வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 1.414 உங்களுக்கு வந்து 0.25 நியூட்டன் மீட்டர் கண்டிப்பாக வரும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு டைரக்ஷன் பொறுத்து இவ்வளோ நீளமாக அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் டைரெக்டாக அதை செய்யுது. ஓகே.